ஹாய் எவ்ரி ஒன். இன்னைக்கு நம்ம ஷோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியா இங்கிலாந்துக்கு டூர் போயிருக்காங்க. சோஃபார் சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 2 மேட்ச் விளையாடிருக்காங்க. அந்த 2 மேட்ச்லயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ நேத்து 3வது ஓடி நடந்துச்சு. அந்த மேட்ச்ல நடந்த முக்கியமான விஷயத்தை பத்தி நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ டாஸ் வின் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ண ஆஸ்திரேலியா 50 ஓவருக்கு 304க்கு 7 விக்கெட் விட்டுருந்தாங்க. இவங்க ஸ்கோர்ல யார் அதிகமாக ஆடினதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டீவன் ஸ்மித் 60 ரன் அடிச்சிருக்காரு அண்ட் ஆலெக்ஸ் கேரி 77 ரன் அடிச்சிருக்காரு. கிறிஸ் கிரீன் வந்து பாத்தீங்கன்னா 32 அடிச்சிருக்காங்க அண்ட் ஆரோன் ஹார்டி வந்து பாத்தீங்கன்னா 34 அடிச்சிருக்காங்க. 305 ரன் அடிச்சா வின்னு அப்படின்னு கிளம்பிருக்குன்னா இங்கிலாந்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல 12 ரனுக்கே வந்து பாத்தீங்கன்னா 2 விக்கெட் விட்டுட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஹாரி ப்ரூக்கும் வில் ஜாக்ஸும் பயங்கரமா ஆடி டீம் வந்து பாத்தீங்கன்னா வின் பண்றதுக்கு கொண்டு போனாங்க. அண்ட் நல்லா ஆடிட்டு இருந்த வில் ஜாக்ஸ் அவரோட 100 வந்து பாத்தீங்கன்னா டச் பண்ண முடியாம போயிடுச்சு. அவர் வந்து 84 ரன்ஸ்க்கு வந்து அவுட் ஆயிட்டாரு. அண்ட் நல்லா ஆடிட்டு இருந்த ஹாரி ப்ரூக் வந்து பாத்தீங்கன்னா 110 ரன்ல நாட் அவுட்ல இருந்தாரு. லிவிங்ஸ்டன் 33 ரன் அடிச்சிருந்தாரு. ஸோ டீம் ஸ்கோர் 37 ஓவருக்கு 254க்கு 4 அப்படின்ற ஸ்டேஜில் இருந்தப்போ மேட்ச்ல ரெயின் வந்து பாத்தீங்கன்னா இன்டரப்ட் பண்ணிருக்கு. ஸோ ரெயின் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாப் ஆகும்னு பார்த்தா கடைசி வரைக்கும் ஸ்டாப் ஆகவே இல்லை. ஸோ அம்பையர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டக்வர்த் லூயிஸ் முறையில இங்கிலாந்து வந்து 46 ரன்ல வின் பண்ணிட்டதா கேமை முடிச்சிட்டாங்க. ஸோ வந்துட்டு இருக்க 5 மேட்சஸ் சீரீஸ்ல ஆஸ்திரேலியா இது வரைக்கும் 2 மேட்ச் வின் பண்ணிருக்காங்க அண்ட் இங்கிலாந்து வந்து பாத்தீங்கன்னா 1 மேட்ச் வின் பண்ணிருக்காங்க. ஸோ போயிட்டு இருக்க அந்த சீரீஸ் வந்து பாத்தீங்கன்னா யார் ஜெயிப்பா அண்ட் யார் ஃபேவரட்ஸா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மேலும் நீங்க கிரிக்கெட் நியூஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது வாய்ஸ் ஆஃப் ராக்கி. தேங்க்யூ.